My name is N. Yamladeva. I am studying 4th standard Panjat Yamuna Primary School in Aror. என் பெயர் ஆனந்தி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆரோர். Unit 1 Prose Little Tappan by Paul Gordon. Once upon a time, முன்னொரு காலத்தில், an old hen, புதிய கோழி, whose name was Cluck Cluck, அதோட பேர் Cluck Cluck, and her little chick Tappan, அது சிறிய கோழிக்கு பேர் வந்து Tappan, went into the woods. அவங்க இரண்டு பேரும் காட்டுக்கு போகிறாங்க. They were busy all day scratching among the leaves, finding seeds to eat. அந்த சிறிய கோழிக்கு வந்து எந்த நேரத்தால் சுறுசுறுப்பா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இலைகளை கிளறி விதையை சாப்பிடுவாங்க. Be careful, நீ கவனமா இரு, said Cluck Cluck. அவங்க அம்மா வந்து நீ கவனமா இருன்னு சொல்றாங்க. Eat only the smaller seeds, நீ சின்ன இலை மட்டும் சாப்பிடு. The big ones may make you cough, நீ பெரிய இலை சாப்பிட்டா உனக்கு இருமல் வந்துரும். After a while, சிறிது நேரம் கழித்து, little Tappan tried to eat, அது பெரிய இலை சாப்பிட முயற்சி பண்ணுகிறது. A big seed, அது பெரிய இலை சாப்பிட்டுடுச்சு. Then he began to cough. Cluck Cluck in great rage ran to fetch him some water. அதுக்கு வந்து அது பெரிய இலை சாப்பிட்டாலும் அதுக்கு இருமல் வந்துடுச்சு. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஓடிக்கிறாங்க தண்ணி கேட்டு. She ran to the spring and said, அது வந்து ஒரு நீரோற்ற பார்த்துச்சு. Dear spring, please give me some water, நீ எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சோண்டு தண்ணி தா. Little Tappan is coughing, என் குழந்தை இரும்பிட்டு இருக்குது. I will give you some water if you bring me a cup, நான் உனக்கு தண்ணி தரேன், நீ எனக்கு கப்பு தான்னு கேக்குது. The spring said, அந்த நீரோற்று சொன்னுச்சு. Cluck Cluck ran to the oak tree, அது வந்து ஒரு ஓக் மரத்தை போனுச்சு. Then she said, அந்த ஓக் மரத்தை சொன்னுச்சு, Dear oak tree, please give me some cup, அன்பான ஓக் ட்ரீ எனக்கு தயவு செஞ்சு கிண்ணம் தா. Then the spring will give me some water, நான் போய் ஒரு நீரோற்று